கன்சிடர் பண்ணுங்கள், 2 பால் இருக்குது. ஓகேவா? பாலா? நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பற்றி தானே பார்க்க வந்தேன். ஓகே. ஸோ 2 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பால்னு சொல்லிட்டேன், சாரி. 2 சார்ஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு சார்ஜ் என்னென்னு எடுத்துப்போம்னா பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ். அந்த சைன் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் வேணா அங்கே +Qன்னு போட்டுக்கிறேன். வேணாம், அது டிஸ்டர்பாக இருக்கும். பரவாயில்ல, -Q. ஓகே. ஸோ இப்போது ஒரு சார்ஜ் இருக்குன்றப்போ என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை அந்த சார்ஜ் இது பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த பாயிண்ட்டில் இந்த சார்ஜ் செட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் எப்படி எழுதுவேன்? E வெக்டார் ஆர் E1ன்னு எழுதுவேன். ரைட்டா? அது இந்த சார்ஜ் எக்ஸெப்ட் பண்ணுறது E2ன்னு எழுதுவேன். அண்ட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாசிட்டிவ்க்கு நான் இந்த பக்கம் போடுறேன், நெகட்டிவ்க்கு இன்வெர்டாக போடுறேன். ரைட்டா? அப்போது நமக்கு என்ன தெரியுது இதுலேருந்து? வெயிட் மினிட். ஓகே. ஸோ இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துட்டா பாசிட்டிவ் சார்ஜுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அவுட்வேர்டாக ஆக்ட் ஆகும். அவுட்வேர்டாக மீன்ஸ் லைக் இது மாதிரி. ஓகேவா? ஸோ நிறையா ட்ரா பண்ணணும் எனக்கு ஆசை தான், பட் டைம் எடுக்கும். ஸோ நான் ஒரு 4 மட்டும் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? 5 கூட வச்சுப்போம். ஓகே. ஓகே. ஸோ அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை எல்லா பக்கமும் எல்லா டேரக்ஷனுமே இது பண்ணும். பட் என்னென்னா அவுட்வேர்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? அவுட்வேர்டாக ஆக்ட் ஆகும். அப்படியே நம்ம இந்த பக்கம் இவர்கிட்ட வந்தோன்னா, யார் நெகட்டிவ் சார்ஜ் இவர்கிட்ட வந்தோன்னா, இவர் என்ன பண்ணுவார்னா அதே தான், ஆனால் எல்லா சைடும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை எமிட் பண்ணுவார், பட் இன்வேர்டாக எமிட் பண்ணுவார். ஓகேவா? தன்னை நோக்கி இழுத்துப்பார். ஓகேவா? ஸோ அப்போது இன்வேர்டாக வரும் டுவர்ட்ஸ் த சார்ஜ். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. ஓகேவா? பட் இம்பார்ட்டண்டான 3 மார்க்கு உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இன்வேர்டாக வரும். ஓகே. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டில் நார்த் போலில் ஆரம்பித்தா சவுத் போலில் போய் முடியும். அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம்ல, இங்கே பாசிட்டிவ் சார்ஜில் ஆரம்பிச்சதுன்னா அது கண்டிப்பாக நெகட்டிவில் தான் போய் முடியும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு இங்கே பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆச்சுல, இது ஆக்சுவலாக இப்போ 2 சார்ஜ் பக்கத்தில் இருக்குல்ல, இதோட இது எப்படி இருக்குன்னா, நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே. ஒயிட் கலர் எடுத்துப்போம். ஸோ இது 2 ஜாயின் ஆகிடும். ஓகேவா? இது 2 ஜாயின் ஆகிடும். அண்ட் இந்த 2, ஸோ இது இங்கே போய் ஜாயின் ஆகிடும். அண்ட் இன்னொன்று இங்கே போய் ஜாயின் ஆகிடும். அண்ட் இங்கே, ஸோ இங்கே அப்படின்ட்டு எப்படி போயிடும்? பார்க்க ஏதோ ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்குல்ல, சிலந்தி வலை மாதிரி. ஓகே. ஸோ அப்போது இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, பாசிட்டிவில் எனக்கு ஒன்று ஆரம்பிச்சுன்னா, சார்ஜ்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்ன்றது பாசிட்டிவில் ஆரம்பிச்சதுன்னா அது கண்டிப்பாக நெகட்டிவில் தான் போய் முடியும். பாசிட்டிவில் ஆரம்பிச்சதுன்னா நெகட்டிவில் போய் முடியும். இன்கேஸ் நெகட்டிவ் சார்ஜே எனக்கு இல்லைப்பா, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கும். அதாவது நம்ம சிங்கிள் சார்ஜ் வச்சோம்ல, சிங்கிள் சார்ஜ் மட்டும் வச்சு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? எல்லா டேரக்ஷன்லையும் போகும்னு பார்த்தோம். அப்போ இது இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போது நெகட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருந்தால் அது நெகட்டிவில் போய் முடியும். நெகட்டிவ் சார்ஜ்ன்ற ஒன்று இல்லைனா இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் போயிட்டு இருக்கும். அப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைனா, புரியும் நினைக்கிறேன், நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் அலோனாக இருக்குது, தனியாக இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைனா அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால் அதே ப்ராசஸ் தான், அதே இதுதான், இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு அது ட்ராவல் பண்ணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இங்கே நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் லைன் வரைகிறேன். ஓகேவா? பாசிட்டிவ் சார்ஜ்லேயே எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வரைகிறேன். ஸோ ஓகே 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 ஓகே. ஸோ இப்போது இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிளேட் வைக்கிறேன். ஓகேவா? இங்கே வைக்கிறேன். சாரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிளேட் வைக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக வெயிட் மினிட். ஓகே. அதே சைஸில் வச்சா தானே கரெக்டாக இருக்கும், சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே சைஸில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது 2 ஒரே சைஸ்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னு சொல்கிறேன், இது வந்து பின்னு சொல்கிறேன். இது நம்ம கண்டக்டராக வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சர்ஃபேஸ். ஓகேவா? இது ஏன்னு சொல்கிறேன், இது பின்னு சொல்கிறேன். இப்போது இந்த ஏ சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதில் எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் படுது? 1 2 3 படுது. ரைட்டா? அண்ட் இது பியில் பார்த்தோன்னா ஒன்று தான் இருக்குது. பியில் பார்த்தோன்னா ஏல 3, பட் பியில் பார்த்தோன்னா ஒன்று தான். அப்போது இது மூலிமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது டென்சராக இருக்கும். எப்போனா க்ளோஸராக இருக்கும்போது, சார்ஜுக்கு க்ளோஸராக இருக்கும்போது, இங்கே எல்லாம் பக்கத்தில் இருக்கு பாருங்க, டென்சராக இருக்குது. ரைட்டா? சார்ஜை விட்டு விலகும் போது, அது போயிட்டே இருக்கும்போது என்னாகுன்னா, அது ரெண்டுத்துக்குமான ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட் தானே? அந்த ஸ்பேஸ் என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அப்படி டென்சராக இருக்கிறது கிட்ட தான் லார்ஜர் மேக்னிடியூட் இருக்கும். அதாவது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாசிட்டிவ் சார்ஜை நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொரு சார்ஜை கூட எடுத்துப்போமே, இதை ரப் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு சார்ஜ் வைக்கிறேன் அண்ட் இன்னொரு சார்ஜ் இங்கே வைக்கிறேன். பட் இதுக்கான இது என்னென்னா, இது வந்து +2Q, இது -Q. ஓகேவா? அண்ட் இன்னொரு சார்ஜ் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வைக்க போகிறேன், அதுக்கும் -Q தான். வேணா இதை 3ன்னு வச்சுப்போம், இதை -2Qன்னு வச்சுப்போம்,
இதை மைனஸ் கியூன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது எது சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகும்னு கேட்டால் இதை நோக்கி இதுதான் அட்ராக்ட் ஆகும். ஏன்னா இதில் படுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ரைட்டாக அவுட்வர்டாக படும்போது வெயிட் a minute. ஓகே, ஸோ இதுலேருந்து படுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இதில் 1-2 தான் படும். ஓகேவா? ஸோ அப்போது தூரத்தில் இருந்ததுன்னா நிலகுனிங்க, தூரத்தில் இருந்ததுன்னா அது மேலே ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகும். அப்போது டிஸ்டன்ஸை பொறுத்து எனக்கு மாறிட்டு இருக்குது. ஸோ அப்போது E இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு R². டிஸ்டன்ஸ் கிட்டே இருந்ததுன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு அதிகமாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் தூரமாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? எஸ், கரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் A அண்ட் B என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, the number of line passing through a given surface area perpendicular to the line is proportional to the magnitude of the electric field lines in that region. இல்லை எனக்கு புரியலை அப்படின்னா சிம்பிள், ஏபின்னு இருக்குது. இதில் எதுக்கு இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக அக்கர் ஆகுது? ஏவில் அக்கர் ஆகுது. அப்போ ஏன் அது அக்கர் ஆகுது? கிட்டே இருக்குது. கிட்டே இருந்ததுனால அக்கர் ஆகுதுமான்னு கேட்டால் எஸ், கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதனால ஈஸியாக வந்து அது மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக ஆக்ட் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அப்போது ஓகே, இப்போது இன்னொரு டவுட் வரலாம். இங்கே ஒரு 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, 2 ஃபீல்டுமே வந்து கிராஸ் ஆகிக்குமா? ஐ மீன் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகிக்குமா? இப்படி மெர்ஜ் ஆகிக்குமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா இப்போ நம்ம அந்த இடத்துல இந்த பாயிண்ட்டில் மெர்ஜ் ஆகுதுல, இந்த பாயிண்ட்டில் நான் ஏதோ ஒரு சார்ஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது எந்த டேரக்ஷனில் போகும்ன்ட்டு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். ஸோ 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ஷன் ஆகாது. ஓகேவா? ஏன்னா ஒரே சார்ஜ், இன்கேஸ் இந்த இடத்த ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே -2Q -Q சொல்லலை, நம்ம -Q எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுனா இது எய்தர் இந்த டேரக்ஷன் பார்க்க போகணுமா இல்லை இந்த டேரக்ஷன் போகணுமா அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் வரும். அது வந்து தியரிட்டிக்கலாகவும் பாசிபிள் இல்லை, தியரிட்டிக்கலாக யோசிக்கும் போதே பாசிபிள் இல்லை. ஸோ 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. புரியுன்னு நினைக்கிறேன். அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எமிட் ஆகுதுன்றது நம்ம எந்த மாதிரி சார்ஜ் எடுக்கிறன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ளஸ் Q வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு 4 சார்ஜ் இது பண்ணி பார்ப்போம். 4 சார்ஜ் இல்லை, சாரி, கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுது. ஸோ 4 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை இது பண்ணி பார்ப்போம், வச்சுப்போம். அப்போது 2Q என்ன பண்ணும்? +2Q 8 எமிட் பண்ணும். ரைட்டா? ஸோ அது மாதிரி சார்ஜை பொறுத்து தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ எமிட் பண்ணுன்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிலேயே கேட்கலாம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.